ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம மிட் கேப் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அட்டுல். இவங்க ஒரு கெமிக்கல் கம்பெனி. இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம்னா 55 இருக்குது. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் 29 அப்படின்னு வந்துட்டதுனால ரெட் கலரில் வந்துருச்சு. இது ஒரு ஓவர் வேல்யூஷன் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இது ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிற வரைக்கும் பிக்கப்பில் இருக்கும். இது பிக்கப்பில் இல்லை அப்படின்னா நியூட்ரல் ட்ரெண்டுன்னு டெக்னிக்கலாக கொடுத்தா கூட கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இருக்குங்கிறது தான் இதோடைய புரிதல். அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 6095 அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 62.7ஆகவும் கரண்ட் ரேஷியோ 2.6ஆகவும் இருக்குது. ஸோ நல்ல சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 8.1ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6.3ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.05 இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி, மாடரேட் ரிட்டர்ன், நல்லா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியோட இப்போ கரண்ட் மூமெண்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா பிஇ 56.8ஆகவும் ப்ரைஸ் டு புக் 3.6ஆகவும் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 3.6ங்கிறது இன்னும் க்ரோத் சைடு இருக்குங்கிறத காட்டுது. அதே சமயத்தில் பிஇ 56.8ன்னு வந்துருச்சு. அப்படின்னா இது ஓவர் வேல்யூஷன். ஸோ இப்போ இது 25க்கு கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இது திருப்பி மேலே ஏறும்போது என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இது சரியான ட்ரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 1 இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ் 167 இருக்குது. அதே சமயத்தில் சர்ப்ரைஸ் 15.8 கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவாக. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா 167க்கு 15% கழிச்சோம்னா 141 வரும். அப்படி 141 தூக்கி நம்ம கூகுள் குட்டப்பால போட்டோம்னா நமக்கு 25ங்கிற மேக்ஸிமம் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம்னா 3525 காட்டுது. ஸோ இப்போ இந்த வேல்யூவை லோ வேல்யூவாக மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், 167க்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். 167 × 25ன்னு போட்டோம்னா 4100. அப்போ இது கரெக்ஷன் எடுத்தால் 4175லேருந்து 3500 ரேஞ்சுக்கு இது எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்ஷன் எடுக்கும்போது தான் இது ஒரு ஆப்டிமம் ப்ரைஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இப்போ இதில் நான் புக் வேல்யூ சேர்க்காம இபிஎஸ்ஸை மாத்திரம் தான் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணும்போது அதோடைய ரேஞ்ச் கொஞ்சம் கூட வரும். அது நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரிசல்ட்டை ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். அப்போ கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 11 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 பேர் செல்லு, 4 பேர் ஹோல்டு, 3 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 208% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸ் ஆகிருக்கு 5.6% மைனஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. இவங்க கொஞ்சம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்கிறதையும் புரிதலுக்கு எடுத்துக்கணும். ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 37% நெகட்டிவாக வந்திருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 13% நெகட்டிவாக வந்திருக்கு. இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 1752, டிடிஎம் புக் வேல்யூ 6557. குவார்ட்டர்லி ரிசல்ட் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் மார்ச் குவார்ட்டர் எண்டோட ப்ரீவியஸ் மார்ச் குவார்ட்டர் எண்டை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 37.6% இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. ஆனால் ரெவென்யூ 0.05 க்ரோத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஸ்டேபிள் ஆகுதா, ஃப்ளாட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் தான் இது நமக்கு தெரிய வரும். ஃப்ளாட் ஆகுதா இல்லை திருப்பி இன்னும் க்ரோத்தில் தான் போகுதா அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் தான் நமக்கு தெரிய வரும். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு பாசிட்டிவாக இதை பீட் பண்ணி கொண்டு போனான்னா திருப்பி மேலே அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ் 45%ஆகவும் அதில் பிளெட்ஜ் 0.98%ஆகவும் இருக்குது. எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் 0.4% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.4
இறக்கி வச்சிருக்கிறாங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து எக்ஸல் ஷீட்டில் இந்த இபிஎஸ்ஸை போட்டோம். இதில் நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்க வேண்டியது புக் வேல்யூ, கரண்ட் புக் வேல்யூ 1752, டிடிஎம் புக் வேல்யூ 6557. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் புக் வேல்யூக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் டிடிஎம் புக் வேல்யூக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கரண்ட் புக் வேல்யூக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் 2076ன்னு வருது. இதுக்கு 1.5ன்னு போட்டோம்னா 3114. இது தான் நம்ம லோவாக எடுத்து வச்சுருக்கிறோம். இவன் ஃபேர் ப்ரைஸ்லாம் கடந்து ஃபேர் ப்ரைஸை கடந்து 2.5யும் கடந்து இவன் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கா. அதனால் இது வந்து சப்சிக்வெண்ட்டாக ஏறணுன்னாக்க புக் வேல்யூ இபிஎஸ்ஸும் சப்போர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும்போது தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ என்ன இந்த வருஷத்துக்கு இந்த புக் வேல்யூக்கு இந்த வருஷத்துக்கு எஸ்டிமேஷன் அண்டு சர்ப்ரைஸ் ரிசல்ட் பிரகாரம் என்ன நமக்கு ஸ்கோப் இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ இவன் சர்ப்ரைஸ்னு எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஸ்கோப் வந்து நம்ம வந்து இதில் வந்து அப் ட்ரெண்டோட மேக்ஸிமம் எடுத்தோம்னா 5473, ஆனுவல் எஸ்டிமேஷனா 5675. அதுலேயே வந்து அப் ட்ரெண்டோட மினிமம்னு எடுத்தோம்னா 5040 டு 5213 இருக்குது. இதை வந்து டவுன் ட்ரெண்டுக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 4108லேருந்து 4520 வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கோப் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும்னாக்க இந்த 4500 கிட்டக்க இது வரும்போது தான் இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறத நம்ம இந்த கால்குலேஷனில் நம்ம பார்த்தோம். 4100 கிட்ட இபிஎஸ் வரும்போது தான் இது அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இவன் இந்த இடத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறானா இல்லாட்டி இங்கே வரைக்கும் பண்ண போகிறானான்னு பார்க்கணும். இப்போ டிடிஎம் புக் வேல்யூக்கு ட்ரேட் ஆக போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 5000லேயே அவன் திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 5000ல் திரும்பினான்னாக்க இதோடைய மேக்ஸிமமாக வந்து 7678ஆவோ இல்லாட்டி 6840ஆவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டிடிஎம். ஆனால் இபிஎஸ் வந்து சொதப்பிட்டான்னாக்க இந்த டிடிஎம் புக் வேல்யூலாம் யோசிக்க மாட்டாங்க, அடித்து கீழே இறக்கிடுவாங்க. இப்போ 3551 வரைக்கும் இப்போ கரண்ட் புக் வேல்யூக்கு வரும். அதோட லோன் எடுத்தோம்னா 3551 வரைக்கும் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இறங்குறதுக்கு. 4100லேயே அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கும் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 3550. இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது நமக்கு தெரியல. இருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணினா இவன் கரெக்டாக 5040 நமக்கு வர்ற இடத்துல 5100 கிட்டக்க இவன் அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறான். அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போகிறான். அப்படி வந்ததுன்னா 5835 இல்லை அதை உடைச்சாங்கன்னா 6840லேருந்து 7000. அது அடுத்த டிடிஎம் புக் வேல்யூக்கு தான் இந்த ஃபிகர். ஸோ அப்போ அது வரைக்குமோ சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி 5835 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. கீழே அடித்து இறங்கினான்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4152லேருந்து 3550 வரைக்குமோ 3550 வரைக்குமோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கீழே இறங்கினாலும் 3486 வரைக்குமோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதோட இபிஎஸ் கரெக்ஷனுங்கிறது இந்த லெவலில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பொறுத்து அடுத்தடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு கீழே கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஜூன் குவார்ட்டரோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் 27.35. ஸோ இப்போ இது வந்து போன மார்ச் குவார்ட்டரை காட்டிலும் இது கொஞ்சம் கூட. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 4152 தான் மேக்ஸிமமாகவே இருக்கும். அதனால் அந்த லெவல் வரைக்கும் இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாக்கை பற்றின எந்த முடிவும் எடுக்க முடியும். அப்படி பார்த்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் முடிவு எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.